சார் ஹாய் சார். ஹாய். சார் இப்ப போன வாரம் வந்து விஜய் சார் வந்து சண்டே வந்து எல்லாரையும் கூப்பிட்டு தனித்தனியா பேசினாங்க. அந்த தனித்தனியா பேசுனதுக்கு அப்புறம் தான் இப்ப பாத்தீங்கன்னா இப்ப நடக்கிற டாஸ்கை வந்து எல்லாருமே அவங்க பெர்சனலா எடுத்துக்கிறாங்களான்னு எனக்கு தோணுது. ஏன்னா இப்போ இப்ப 3வது ப்ரோமோல பாத்தீங்கன்னா பவித்ரா ஜனனி வந்து யாரோ கடிச்சு வச்சிட்டாங்க அந்த மாதிரின்ற மாதிரி இப்ப வந்து எல்லாருமே அவங்கவுங்க பெர்சனலா ரொம்ப எடுத்துட்டு போறதுனால இந்த கேம்ல வந்து நிறைய இன்ஜுரி வந்து இப்ப ஏற்பட்டுட்டே இருக்கு. அப்ப வந்து இதை பெர்சனலா வந்து இந்த டாஸ்க் எடுத்துக்கிறாங்களா எல்லா கண்டஸ்டரும்? ஆக்சுவலா இவங்க பர்சனலா எடுத்துக்க மாட்டிக்கிறாங்க. ஆக்சுவலா இவங்க என்னன்னா இவங்க எப்படி சொல்றது பர்சனலான சில விஷயங்களை வந்து தீர்த்துக்கிறாங்க. ஆனா இப்போ இப்போ ஒரு இது இது வந்து பர்சனலான இதை விட ஒரு சான்ஸ் கிடைக்காதுன்னு ஒரு சில பேர் அந்த சுச்சுவேஷன் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிக்கிற விதம் வந்து எப்படி போகுதுன்னா, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் அக்ரஸிவ்க்கான அந்த மோட்டோ வந்து ரொம்ப ரொம்ப களமே ஏற்படுத்தி கொடுத்துருச்சு. ஸோ அதனால ஒரு சில செயல்பாடுகள் அந்த ஹீட் ஆஃப் த மொமெண்ட்டுக்கு ரைஸ் ஆகி நடக்குது. ஆனா அங்கங்க அவங்களோட வெஞ்சன்ஸும் வந்து கேபிட்டலைஸ் ஆயிடுது. கொஞ்சம் அது வந்து ரொம்ப விசிபிளா தெரியுறது வந்து நமக்கே தெரியும் யாருக்கு யார் அகைன்ஸ்ட் யாருக்கு யார் அகைன்ஸ்ட்னு. ஸோ நீங்க சொல்ற அந்த பர்சனலா எடுத்துக்கிறாங்க அப்படின்றது இந்த கேம் அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணி தருதே தவிர இவங்க வாலண்டரியா கிரியேட் பண்ணல. இப்போ இந்த சுச்சுவேஷனை தான் வேற வழி இல்லாம எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் ஆகுதுல்ல. ஓகே சார். இன்னொரு கொஸ்டின் சார். இப்ப கோவா கேங் வந்து ஒரு 1 வீக் இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து அந்த கேங்ல இருந்தவங்க எல்லாம் 1 வீக் ஆஃப்ல இருந்தாங்க. இப்போ வந்து ஜாக்லின் வந்து நான் மேக்ஸிமம் போன ப்ரோமோல அதிகமா காட்டுறது வந்து முத்துக்குமரனோடையும் மஞ்சரியோட தான். அப்போ வந்து அவங்க இப்போ வந்து நல்ல ஒரு இப்ப முத்துக்குமரனுக்கும் மஞ்சரிக்கும் ஒரு நல்ல இது இருக்கு. அதனால அங்க வந்து இருக்காங்களா சார்? அப்படின்னு மேபி இந்த வாரத்துல வந்து இந்த இப்ப காமிச்சிட்டு இருக்கிற இந்த ஃப்ளோக்கு வந்து கொஞ்சம் வால்யூம் வைடா நல்லா இருக்கிற ஃப்ளோ இருக்கலாம். அண்ட் மற்றவங்க கொஞ்சம் வந்து எப்படி சொல்றது ஒரு 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 மாதிரி எய்தர் எதிர்வினையாவோ இல்ல திருப்பு முனையாவோ இல்ல ஏதோ ஒரு பாயிண்ட் ஆஃப் இதுல கொஞ்ச நாள் அருண் இருந்தார்ல, இப்ப கோவா கேங்க தான் இல்ல அருணும் ஒரு பாயிண்ட் இருந்தார்ல, அது மாதிரி கொஞ்சம் ஷேடு மாறுது, திருப்பி மாறிடும் சார். இந்த இப்போ அடுத்தது ஃப்ரீ ஸ்டாஸ்க்கெல்லாம் வரும்பொழுது மறுபடியும் அந்த கிராஃப் வந்து வேற பக்கம் மாறும். இது வந்து ஒரு சீசன் வாரத்துக்கான சீசனை தவிர அது மாறிடும் சார், ஸ்டிக் ஆகாது. இந்த பலூன் டாஸ்க் நம்ம அந்த கடிகார டாஸ்க்லாம் வைப்பாங்களா சார்? அது இந்த பிக் பாஸ் 8ல நம்ம பார்க்கலாமா? ஃபினாலேல உள்ள கொண்டு வந்து சொருகலாம். ஓகே சார், தேங்க் யூ. Thank you, Karthik. Karun. Hi sir. Hi sir. Great morning for your work sir. Hello. Hello sir, கேக்குதா? கேக்குது சார், சொல்லுங்க சார். 3 weeks பேக் முன்னாடி ஒரு பெரிய நெகட்டிவ் வந்து முத்துக்குமரன் மேல இருந்தது. 3 weeks விளையாடல. கரெக்ட்டா அப்போதான் நீங்க ஒரு கேம் சேஞ்சரா உள்ள சார் உங்க வாய்ஸ் ப்ரோ ஒன் செக் ப்ரோ கிருஷ்ணகுமார் ப்ரோ கொஞ்சம் மைக் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, கொஞ்சம் நாய்ஸ் வருது. அப்ப இடையில கேம் சேஞ்சரா பூந்து வந்து ரவி சார் தான். ரவி சார் பூந்து ஒரு பிக் பாசிட்டிவிட்டியை திருப்பி விட்டாரு முத்துக்குமரன் மேல திரும்ப. அதுக்கு ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சார். இடையில பாத்தீங்கன்னா அந்த 3 weeks விளையாடலான்னு சொன்னாங்க. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சௌந்தர்யாக்கெல்லாம் வந்து அந்த பனிஷ்மெண்ட் டாஸ்க் கொடுத்தாங்க. அப்ப வந்து முத்துக்குமரன் வெளியே போட்டாங்க. அதே மாதிரி இப்போ அந்த டீச்சர் டாஸ்க்ல ஸ்டூடெண்டா போட்டாங்க, மற்ற எல்லாத்துக்கும் அந்த டீச்சர் ரோலா கொடுத்தாங்க. அப்படி பாக்குறப்போ அவரு விளையாடுன்றதை விட சேனல் வந்து சில பல இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வாரம் பாத்தீங்கன்னா அந்த பிஸ்கட் சாப்பிட்றது இதுல வந்து முத்துக்குமரன் விளையாட்டத்தை காட்டவே இல்லை. சில பல இடத்துல முத்துக்குமரன் நான் வேணும்னு அவாய்ட் பண்ணிட்டு விளையாடலன்னு சொல்லி ஒரு பின்பத்தை கிரியேட் பண்ணாங்க. அப்ப வெளியே வந்து சில சப்போர்ட்டர்ஸ், நேம் சொல்ல விரும்பல, சில சப்போர்ட்டர்ஸ் வந்து விளையாடல, அவர் எப்படி டைட்டில் வினர் ஆகலாம் அப்படி இப்படின்னு ஒரு பேச்சு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப கரெக்டா அடிமேல அடி விழுவுது ஒருத்தருக்கு. அதனால திரும்ப முத்துக்குமரன் ஒரு நல்ல பாசிட்டிவ் நோட்ல வந்துட்டாரு. இதை பத்தி உங்க வியூ என்ன சார்? இது இப்போ இந்த ஃபேண்டம் ஃபைட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, அதெல்லாம் தள்ளி வச்சிருவோம். தள்ளி வச்சுட்டு ஒரு 2 வியூல சொல்றேன். முத்துக்குமரன் அப்படின்ற ஒரு பிளேயர் ஒரு முதல் 3 வாரம் தான் ஆடினாரு, இல்லை 4 வாரம் ஆடினாரு. அதுக்கப்புறம் அவர் விளையாடவே இல்லைங்க, அவர் வந்து ரொம்ப லைட்டர் ஃபுட்ல ஆடுறாரு அப்படின்னா, அந்த வீட்டில் முத்துக்குமரனை தவிர உங்களுக்கு இன்னும் நிறைய விளையாடாத பிளேயர்ஸே கிடையாதா? இல்லையா? நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. அந்த வீடே நிரம்பி இருக்கு. உள்ள இருக்கக்கூடிய 20 பேரோ 17 பேரோ 18 பேரோ முத்துக்குமரன் விளையாடல அப்படின்னு சொல்லக்கூடிய 6 முக்கியமான நபர்கள் அந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரனுடைய கேமுடைய எதிர்பார்ப்போட வேகம் குறைஞ்சால் அவங்க அலாரம் அடிக்கிறாங்க.
அது அது வெளியில முத்துக்குமரன் சொல்லி பேசப்பட்டு முதல் 30 நாள்ல ஒரு மிகப்பெரிய நாய்ஸ்க்கு காரணமான வேவுக்கு கிரியேட் ஆன 30 நாளுக்குள்ளேயே ஒருத்தன் சார்பா கேம் போகுதுன்னு வைல்ட் கார்டு பீப்புளையே உள்ள இறக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட்டையே ஒரு பக்கம் முத்துக்குமரன் தான் பேசிட்டு இருக்கிற அந்த நாய்ஸை அடுத்த 3 வாரம் மத்தவங்க சொல்ற மாதிரி, நான் சொல்லல, மத்தவங்க சொல்ற மாதிரி முத்துக்குமரன் விளையாடல அப்படின்னு ஒரு 3-4 வாரம் இருக்கும் பொழுது அதை ஒரு ஃபேண்டம் ஆஃப் கிரவுட் சொல்றதுலயும் ரெண்டுத்துலயும் நான் பார்க்குற ஒரே ஒரு சிம்டம், இல்லைன்னு தெரியாதவனை நீங்க இக்னோர் பண்ணிட்டு அடுத்த பிளேயரை பத்தியோ இல்ல அடுத்த கேமை பத்தியோ போறதை விட்டுட்டு ஆடாத ஒரு பிளேயர் ஆடலன்னு சொல்லி 2 பக்கமும் போர்க்களத்தை கிரியேட் பண்ணும் பொழுது அவன் எங்க ரிஜிஸ்டர் ஆகுறான்னா, அவன் ஆடுற பிளேயர்ஸ் அவன் அமைதியா இருந்தாலும் ரிஜிஸ்டர் ஆடுறான், ஆப்போசிட்ல இருக்கிற ஃபேண்டம்ஸ்லயும் அவன் அதிகமா ரிஜிஸ்டர் ஆகிறான். நமக்கு பொறுத்தன பிடிச்சிருந்தா அவன் அவன் அதாவது ஒரு விரும்பியவனுக்கு பிடிச்சிருந்தா அவனை விட்டு கொடுக்காம பேசுறதுல லாஜிக் இருக்கு. உனக்கு அவனை பிடிக்கவே இல்லைன்னா அவன் விளையாண்டா என்ன விளையாடாட்டி என்ன, ஆனா உனக்கும் அவன் மேல ஒரு ஈர்ப்பு இருக்குன்னா அதான் முத்துக்குமரனோட விளையாட்டு. ஒருத்தனோட விளையாட்டு ஹவு மச் ஹி இஸ் கனெக்டிங் ரிலேட்டபிளி இம்ப்ரெசிங் த ஷோ. மற்றபடி உங்க வார்த்தை ஜாலத்துல அதெல்லாம் இல்லைங்க, அவர் ஒண்ணுமே பண்ணீங்க, சும்மா உட்காந்தாருங்க, மிக்சருங்க, அது நீங்க என்ன வேணாலும் சொல்லிட்டு போலாம். அவரு விளையாடுறார், அதுவும் ரொம்ப பிரமாதமா விளையாடுறார். அவரோட கிராஃப்ல ஃபிளாஸ் இருக்கே தவிர இன்கன்சிஸ்டன்சி கிடையாது. ஆனா ஸ்லோப்பை செய்கைய எல்லா 106 நாள் ஆடுறதுக்கு அவர் வரல, மற்றவங்களுக்கும் செலவு பண்ணி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணி இத்தனை பீப்புள் போடுற மற்றவங்க கேமும் பார்க்க வேண்டியது இருக்கும். ஸோ அந்த ஹைலைட் ஆகாத சுச்சுவேஷன்ல முத்துக்குமரனுடைய விளையாட்டு விமர்சிக்கப்பட்டது. அவரும் ஒரு சில இடத்துல நான் ரொம்ப ஹெவி இல்லை, எப்போ இண்டிவிஜுவல் கேம் ஃப்ளோ மாறுச்சோ அதுல இருந்து எல்லாருடைய கேம், நான் சொல்றது தீபக்லாம் இம்ப்ரெசிவா விளையாட ஆரம்பிச்சிட்டார். அதனால எனக்கு தீபக் மேல இருந்த பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு இண்டிவிஜுவல் கேம் வந்தோடனே. ஸோ முத்துக்குமரனுடைய கேம் சார்ட்ல ஸ்லோவாகலாமே தவிர கேம் இஸ் ஆல்வேஸ் ஆன் த பீக். அவர் கலக்கிறார், அவர் ரொம்ப அழகா ஆடுறார். சரி, தேங்க்ஸ் இதை சார். இன்னொரு ஆங்கிள்லயும் நம்ம பார்க்கலாம்ல. என்னங்க முத்துக்குமரன் பாய்ஸ் கேர்ள்ஸா இருக்கும்போது முத்துக்குமரோட வாய்ஸ் தான் ஓங்கி இருந்துச்சு. முத்துக்குமர் சொன்னா கரெக்டா இருக்கும், முத்துக்குமர் சொன்னாதான் நாங்க பண்றோம்ன்ற மாதிரி எல்லா டாஸ்க்குமே விளையாடிட்டு இருந்தாங்க. அது மத்த கண்டெஸ்டன்ஸ் ஓவர் ஷேடோ பண்ற மாதிரி இருக்குன்னு தான் ஹோஸ்டும் சொல்லிட்டாரு. அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸ், நாமினேஷன் பத்தி ஜோக்கர்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்தது இல்ல. கேப்டன்சி அப்ப கூட ரோஸ் பண்ணாங்க. சோ முத்துக்குமரனுமே அதை ரியலைஸ் பண்ணி தான் ஒரு ஸ்டெப் பேக் எடுத்திருப்பாங்க. அவரு 3 வீக்ஸ் சைலண்டா இருந்ததுனாலதான் அருண் ஆகட்டும், விஷால் ஆகட்டும், இல்ல மத்த கண்டஸ்டன்ஸ்க்கு ஷைன் அப் ஆகிறதுக்கு, ஓப்பன் அப் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் கிடைச்சதுன்னு நான் நினைக்கிறேன். இவர் மட்டுமே இதைத்தான் நான் ஆக்சுவலா இதை ஏன் ரொம்ப பேசுறேன்னா, திருப்பி இது முத்துக்குமரன் ஃபேண்டம் ஸ்பேஸ் மாதிரி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் இதைத்தான் சொன்னேன். ஒருத்தன் அமைதியா இருக்கிறதும் ஒரு கேமுக்கு ரொம்ப முக்கியமான இடம். எந்த நேரத்துல அதை பொறுமையா பிரேக் டவுன் போடுறோம், ஏன்னா நாம போய் ஒருத்தனை குத்தி விட்டு இன்னொருத்தனோட கேம் எக்ஸ்போஸோ இல்ல இன்னொருத்தனோ வெளில தெரிய தேவையில்ல. நம்ம அமைதியா இருக்கும் போதே அவன் ஃபிளா அவனே எக்ஸ்போஸ் பண்ணிப்பான். அதுவும் ஒரு கேம் பிளே தான். அந்த கேம் பிளே முத்துக்குமரன் விளையாடுறாருன்னு சொன்னா அதை சில பேரால ஒத்துக்க முடியல. அதுவும் ஒரு ஸ்மார்ட் கேம் தான். நீங்க போய் அதிகமா தெரியிற ஒரு இடத்துல நீங்க தெரியாம, நீங்க பிசிக்கலா தெரிஞ்சு உங்களோட வைப்ரண்ட் தெரியாம இருக்கும் போது மத்தவங்க, இப்ப நீங்க சொன்ன மாதிரி கரெக்ட், அருண் விசிபிள் ஆன மூமெண்டா இருக்கட்டும், இல்ல சௌந்தர்யா ரைஸ் ஆன மூமெண்டா இருக்கட்டும், இதெல்லாம் ஒருத்தன் ஆஃப்லைன் போகும்போது தானே நடக்குது. அந்த ஆஃப்லைன் அப்ப எவ்வளவு முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுதான் சேனலும் அந்த ரோஸ்ட் கரெக்ட் டைம்ல வச்சு அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனாலதான் மத்த கண்டஸ்டன்ஸாலுமே அவங்க கேம் பிளேவே காட்ட முடிஞ்சது. இப்போ ஆஃப்டர் சாச்சனா எவிக்ஷன், சாச்சனா கொஞ்சம் விஷயம் சொல்லிட்டு போனதுனாலயும் ஓகே நான் இதுக்கு மேல பயங்கரமா தெரியணும், ஜாக்லினும் சௌந்தரியமாக ரோஸ் வாங்கிட்டாங்க, நிறைய விஷயம் இருக்கு. தீபக் ஷைன் அப் ஆகுறாரு. இதுக்கு 70 days ஆயிடுச்சு, இண்டிவிஜுவலா நம்ம இறங்கி ஆடதான் செய்யணும்ன்றதுக்காக இப்போ பேக் டு ஃபார்ம் மாதிரி மூத்த இறங்கி ஆடிட்டு இருக்காரு. நேச்சுரலா ஒரு விஷயம் இருக்குங்க. அதாவது எப்படின்னா, அட் டைம்ஸ்ல அவர் ஓவர் கான்ஃபிடென்ட்டை விட தன்னுடைய டெசிஷன்ஸ் மேல இருக்கிற ஸ்ட்ராங் கான்ஃபிடென்ட்ல சில ஃபிளாஸ் நடுவில் நிறைய பண்ண ஆரம்பிச்சார். அதை அவரு ரெக்டிஃபை பண்ணி திருப்பி ரீகரெக்ட் ஆகி உள்ள வர அந்த டைம் ஃப்ரேம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைம் ஃப்ரேம்ல சில பேர் அவர் திருப்பி இறங்கி ரைஸ். ஆக்சுவலா அதை விட முத்துக்குமரன் கேம் ஃபர்ஸ்ட் டேல இருந்து பார்த்ததுல சொல்றேன், அவனுக்கு 106 நாள் சர்வைவல் தான் கேம்.
அந்த 106வது நாள் தான் யாருக்கு கப்புன்றது கேமுன்றத அவனுக்கு டே ஒன்னே தெரியுது. அவனுக்கு 106 டேஸ் சர்வைவலை பத்தி மட்டும் தான் அவன் திங்க் பண்றானே தவிர 106th டே கேமை அது மக்கள் விளையாட போறாங்க, அது அன்னைக்கு தெரிய போகுது. ஸோ அந்த 106 சர்வைவலுக்கு என்ன கேம் விளையாடணுமோ அது விளையாடுறது தானே இப்போ மோட்டோ. இப்போ இவ்வளோ நாள் வந்தாங்களே, 70 நாள்ல இருந்தவங்களால இப்போ 5 பேரை தாண்டி இப்போ இன்னும் இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற 12 பேரால என்ன திங்க் பண்ணாலும் அந்த 5 பேரை தாண்டி இவங்களால நுழைய முடியாது. இவ்வளோ நாள் நான் சர்வை பண்ணிட்டேன்ல, இன்னும் ஈஸியாக நான் சர்வை பண்ணிட்டு உள்ள வந்துடுவேன்னு நினைச்சா அது உள்ள வர முடியாது. அந்த 5 பேரால மட்டும்தான் அதுக்குள்ள நுழைய முடியும். அந்த 5 பேருக்குள்ள இருக்கிற கேமை கரெக்டாக ஃபர்ஸ்ட் பேஸை செட் பண்ணி, ஃப்ளோவை செட் பண்ணி, ட்ராவலை செட் பண்ணி, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே நான் இப்போ இந்த வீட்டுக்குள்ள வந்து முத்துக்குமரன் மேலே வன்மமும் இருக்கு, ஆதரவும் இருக்கு, இல்லை என்ன இருக்கு. ஆனால் முத்துக்குமரன் இந்த கேமுக்கு வெளியில எல்லாரும் உள்ள போகும்போது சொல்ற ஒரு வார்த்தை என்ன, நான் ஒரு இண்டிவிஜுவல் பிளேயர் அப்படின்றது. இங்கே இன்னைக்கு வெறுக்கிறவராலும் நான் இண்டிவிஜுவல் பிளேயர்னு சொல்லப்படக்கூடிய ஒரு இண்டிவிஜுவல் பிளேயராகவே அவர் ட்ராவல் ஆகிறாரு. ரெண்டாவது இன்னொரு விஷயமும் அவர் தெளிவாக இருக்காரு. என்னன்னா இந்த கேமை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி சிம்பிள். நீங்க இந்த கேம்ல தன்னிச்சையா தன்னிலையா தன்னை முன்னிறுத்தி ஆடுற ஒரு கேம், ஒரு ஃபினாலேக்கு உங்களை கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்கோப்பு, மக்களை உங்களை வந்து எப்பெல்லாம் நாமினேட் ஆறீங்களோ அப்போ வந்து சேவ் பண்ணி கொண்டு போகிறது தான். நீங்கள் ஒரு டேர்னுக்கு அப்புறம் ஜாக்லினை நம்பர் ஆஃப் டைம்ஸை நாமினேட் பண்ணுற விதமும், முத்துவை ரெக்வைர்டு நேரத்தில் நாமினேட் பண்ணுற பீப்புளையும் நீங்கள் வச்சு பாருங்களேன். முத்துக்குமரனை வெளியில எடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல நாமினேஷன்ல ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டயர்டாகி எல்லாரும் விட்டுட்டாங்க. முத்துக்கு அப்புறம் பல வாரங்கள் அதுக்கப்புறம் நாமினேஷன்ல இருந்து வெளில வர மாதிரி ஆயிப்போச்சு. அதுக்கு காரணம் என்ன, ஒரு நேரத்தில் அவங்க முடிவு பண்ணியிருப்பாங்க, இனிமேல் முத்துக்குமரனை வந்து நாமினேட் பண்ணி பிரயோஜனம் இல்லை, அவர் எப்படி இருந்தாலும் இருக்கதான் போறாரு. ஆனா ஜாக்லினா அப்படி விடலை, எல்லா வாரமும் ஹோல்ட்லேயே வச்சிருக்காங்க. ஏன்னா அவங்க இந்த ஆர்டர் ஆஃப் சேவிங்கோ இல்லை ஒரு பேட்டர்ன்லையோ ஜாக்லின் எப்பவுமே வந்து அந்த பெல்ட்டுக்குள்ள தான் இருக்காங்க, டஃப்னஸ்ல தான் இருக்காங்கன்றத எக்ஸ்போஸ் பண்ணி காட்டிட்டு போற கூட்டம். இந்த கான்ஃபிடன்ஸையும் தான் முத்துக்குமரன் இந்த கேம்ல கிரியேட் பண்ணார். நீங்க என்ன மக்கள்கிட்ட அனுப்புனாலும் நான் மக்களை சந்திச்சுட்டு வரேன், அப்படி இல்லைன்னா நான் இந்த கேமை சந்திச்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கேன். ஸோ இது ரெண்டுமே ஒரு பிளேயருக்கு ரொம்ப முக்கியம். மற்ற பிளேயர் இந்த க்ரௌடு ஜாஸ்தியா இருந்ததுனால, அதுவும் அணி சார்ந்த விளையாட்டு இருந்ததுனால ஈஸியா ஒரு சில பேர் 50 நாள் கடந்துட்டாங்க. முத்துராணி ஹலோ சொல்லுங்க. ரவி சார். சொல்லுங்க. எஸ் மேம். ஐயோ உங்க கூட பேசுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க வந்து உங்க கூட வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆரி சப்போர்ட்டரா இருக்கும் போது நாங்க பின்லாண்ட்ல இருந்து உங்க கூட பேசினோம். ஓ சோ ஸ்வீட். சார் உங்களோட ரிவ்யூ வந்து ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க வந்து உள்ள போனது வந்து செம ஹாப்பியா இருந்தது எங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அங்க பின்லாண்ட்ல. பட் நீங்க வந்து அன்பார்ச்சுனேட்லி வெளியில வந்துட்டீங்க. சோ சேட் சார். பட் வந்து உங்களோட ரிவ்யூ அகைன் வந்து நாங்க அந்த ஸ்பேஸ்ல கேக்குறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சோ வந்து இப்ப என்னன்னா முத்துக்குமாருக்கு வந்து தான் நாங்க சப்போர்ட் பண்றோம். நீங்க வந்து எப்படின்னா எத்திக்கலா எங்களுக்கு வந்து விளையாடுற மாதிரி இருக்குது. ஆரிக்கும் முத்துக்குமாருக்கும் நீங்க என்ன நீங்க ரிலேட் பண்றீங்க அதை சொல்லுங்க எங்களுக்கு அந்த ஃபீட்பேக். ஆரி கிட்டக்க ஒரு ஒரு ஆரி முத்துக்குமரனை கம்பேர் பண்ணும்போது ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவலி ரெண்டு டிஃப்ரெண்ட் எக்ஸ்டிங்க்ட் ஆஃப் பிளேயர்ஸ் தான். பட் ஆரி கிட்ட ரொம்ப அதிகமான நிதானம் இருக்கு. முத்துக்குமரன் கிட்ட அந்த வயசு பக்குவத்தில் அந்த நிதானம் இல்லை. அதே மாதிரி ஆரி கிட்ட சொல் இருக்குல்ல, அந்த சொல் ரொம்ப பொறுமையா வளவலன்னு. இப்போ ஆரியும் ரிலேட்டபிளா முத்துவையும் ஈஸியா ஒரு விஷயத்த குறியீட்டா சொல்லலாம்னா, நீங்க பிளேயர்ஸையும் கேட்டு பாருங்க, இல்ல பாக்குறவங்க ஹோஸ்டோ இல்ல எல்லாருமே சொல்றது நீங்க வளவல நிறைய பேசுறாங்க அப்படின்னு. ஆரியும் பாருங்க நிறைய பேசுவார். ரெண்டாவது பதிவிடுறதுல இந்த சொல்லே என்னன்னா, ஒரு கருத்து இருக்கும், அந்த கருத்துக்கு மாற்று கருத்தை பதிவை சரியான இடத்துல சரியான கட்டமைப்புல சொல்றது. இதுல ஆரியை விட முத்துக்கு வந்து பொருள் விளக்கம் கொடுக்கக்கூடிய, ஏன்னா தமிழ் சார்ந்த ஒரு பையனா இருந்ததுனால அவனுக்கு அதாவது தமிழ் மீது அதிக மொழிப்பற்றும் அதன் மீது ஒரு ஆற்றலும் ஜாஸ்தியா இருக்கிறதுனால அதை ஒரு எளிய மக்களுக்கு புரிய வைக்கிற விதம் வந்து ஆரியை விட முத்துக்கு வந்து நகைச்சுவையோட கலந்துரையாடல மக்களை ரிலேட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆனா ஆரி கிட்டக்க இருக்கிற நிதானமும் சக கண்டஸ்டன்ட் மற்றும் மக்கள் கிட்டக்க மரியாதைய தன்னுடைய அமைதியில ஏற்படுத்தி எதிர்ப்புகளை சந்திச்சு, ரெண்டாவது
அந்த எதிர்ப்புகளுக்கு அவர் விளக்கம் கொடுக்கிற விதத்துல அவர் காட்டுற பொறுமையும் அணுகுமுறை, அதுதான் ஹேண்ட்லிங். அந்த ஹேண்ட்லிங்ல வந்து அந்த மெச்சூரிட்டின்றது வந்து முத்துக்குமரனை விட ஒரு லெவல் ஹைட்ல ஆறி இருக்கார். பட் திறமை அப்படின்ற ஒரு எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஸ்கில்ஃபுல் பிளே அப்படின்னு வரும்பொழுது அந்த களத்தின் பீப்புள் கிட்டக்க இண்டிவிஜுவல் கேம் விளையாண்ட ஆரி ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்ன்றது வந்து ஒரு ஏன்னா முதல் 60 நாள் ஆரி இல்ல, முதல் 50 நாளுக்கு ஆரின்ற பேச்சு இல்ல. ஆனா அடுத்த 50 நாள் ஆரி மட்டும்தான் பேச்சா இருந்தது. ஆனா இங்க முதல் நாள்ல ஆரம்பிச்சு ஆரம்ப நாள்ல இருந்து இப்ப வரைக்கும் முத்துன்ற அந்த பேச்சை கிரியேட் பண்ணதான் ஒரு மாபெரும் செயலா நான் பாக்குறேன். அணி சார்ந்த விளையாட்டும் சரி, இண்டிவிஜுவலா இருந்தாலும் சரி, அது முத்துன்ற அந்த பேச்சை கொண்டு வந்ததுதான் மிக சிறந்த திறமையா பாக்குறேன். இப்ப வந்து ஓகே. ஓகே. இப்ப வந்து வேற கொஸ்டின்ஸ் இருக்கு. இருக்கு. முத்துக்கு வந்து இப்ப வந்து பாத்தீங்கன்னா காம்படிட்டர்னு வந்து பார்த்தோம்னா மஞ்சரி அண்ட் தீபக் சார் தான் இருக்கிறாரு. அவங்க 2 பேரும். அந்த ஜாக்லின் இருக்காங்க. ஜாக்லின் ஓகே. ஜாக்லின் ஓகே தான். ஆனா வந்து அவங்க கேம் பிளே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் நீங்க அண்டர் பிளே. காம்படிட்டிவ்னஸ நீங்க எப்படி பார்க்க கூடாது. அதாவது எப்படின்னா மொத்தம் 5 பிளேயர்னு எடுத்துப்போம், சரிங்களா? என் கணிப்புல எனக்கு இப்ப வரைக்கும் 5வது பிளேயர் யாருன்னு எனக்கு தெரியல. என் கணிப்புல பிளேயர்னு நான் 4 பிளேயரை சொல்றேன். ஆர்டர் சொல்லல, பிளேயரை சொல்றேன். ஜாக்லின், தீபக், மஞ்சரி, முத்துக்குமரன், இந்த 4 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ 2 மேல் 2 ஃபீமேல். இந்த 5வது இடம் உண்மையிலேயே என்னைய பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா ஒரு ரிலவெண்டான ஒரு ஆளுக்கு வந்து சேராது அப்படின்றதுதான் என்னுடைய தாட்டு. சம்பந்தமே இல்லாத அந்த 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 முதல் நாளுக்கான தகுதியுள்ள ஒரு இவங்க 4 பேரும் பிளேயர்ஸ். இவங்க 4 பேருக்கும் ஒரு ஸ்கில் இருக்கு. இவங்க 4 பேர்களும் இந்த மக்களை சந்திச்ச விதம் ஒரு பக்கம், விளையாட்டை சந்திச்சது ஒரு பக்கம், விமர்சனங்களை சந்திச்சது ஒரு பக்கம், இதெல்லாம் 5வது பிளேயர்னு நினைக்கக்கூடிய பல பேருக்கு இது இருக்கலாம். ஆனால் இவங்க 4 பேருக்குள்ள மட்டும் ஒரு 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 டஃபஸ்ட் கேம் ஃபைட்டை வந்து அவங்க பதிவு பண்ற இடம் வந்து ரொம்ப அழகா, கிளவரா, மெச்சூர்டா, அந்த மெச்சூர்டுன்றது இந்த 4 பிளேயர்கிட்ட ரொம்ப ஸ்மார்ட்டா இருந்தது. இதுல ஜாக்லின் யாரோட கம்பீட் பண்றாங்க அப்படின்றதுதான். மஞ்சரியோடையா, ஜாக்லின் தீபக்கோடையா, ஜாக்லின் முத்துவோடையானா அந்த இடத்துலதான் அந்த ஜாக்லின்ற அந்த இண்டிவிஜுவல் வேரியேஷன் செகண்டுக்கு வருதா, தேர்டுக்கு வருதா, ஃபோர்த்துக்கு வருதான்றது அந்த பாயிண்ட். அது அதான் ஜாக்லினுக்கு வந்து ரொம்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட் வரணும்ன்ற மாதிரி தான் வந்து அவங்களுக்கு இப்ப கூட வந்து அந்த 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 கோட்டை கட்டுறதுல வந்து நெகோஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க ஜாக்லின். அது வந்து பாக்குறதுக்கே பியூட்டிஃபுல்லா இருக்கு. முத்துவும் ஜாக்லினும் விட்டு தரல, முத்துவும் விட்டு தரல. அந்த நெகோஷியேட் பண்ற விதம் ரொம்ப அக்லியா இல்லாம அது ஒரு விதமா நல்லா போயிட்டு இருக்கு. தகுதியின் அடிப்படை இருக்கு, முயற்சி எல்லாரும் தான் எல்லாரும் தான் போறாங்க, தகுதியின் அடிப்படை இருக்கு. பட் எண்ட் ஆஃப் த டே மக்களை இம்ப்ரெஸ் பண்ணோம், அதான் மேட்டர். ஆனா முத்துக்குமார் வந்து எல்லா வீட்லயும் வந்து ஒரு புள்ள மாதிரி ஆயாச்சுல, அப்படி இல்லையா சார்? இல்லையா? அதான் இப்ப இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா மக்கள் மனச பெரிதளவுல இருக்காங்க. இதுல என்னன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபேவரட் இருக்கு. ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா இப்ப 4 பேர், ஒரு வீட்டுல 4 பேர் இருந்தா இப்ப 4 பேருக்கு 4 பேரை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனா பெரிதளவும் இப்போ எப்படி சொல்றது, முத்துக்குமரன், மஞ்சரி மாதிரியான ஆட்கள் ஜெயிக்கிறது வந்து இயல்பு கால வாழ்க்கைக்கு இந்த மாதிரி ஸ்பேஸ்ல இருக்கிற நாம இல்ல டிவி பாக்குற சாதாரண மக்கள் இவங்க எல்லாருக்குமே வந்து மஞ்சரி, முத்துக்குமரன் அண்ட் வேற 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 ஆக்சுவலா எனக்கு அந்த 5th பொசிஷன் யாருன்னு சொல்ல தெரியல. இந்த மாதிரியான பீப்புள் ஜெயிக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா வாழ்க்கையில ஒரு பாப்புலாரிட்டிக்கு கிடைக்கிறதுக்கான எல்லா அந்தஸ்தும் அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற மிச்ச பிளேயருங்களுக்கு வெவ்வேறு முகமா கிடைச்சி அந்த ஒரு நட்சத்திர அந்தஸ்தை பெற்றுட்டாங்க. இந்த 2 பிளேயர்கள் தன்னுடைய சொல்லாற்றல்ல மட்டும்தான் இவ்வளோ பெரிய பாப்புலாரிட்டியான முகங்களை சேஸ் பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இவங்கள வெற்றி பெறுறது மட்டும்தான். இவங்கள மாதிரி நமக்கு ஒரு திறமை இருக்கு, எவ்வளவு பெரிய எப்படி சொல்றது, ஒரு கார்பரேட் பலம், மக்கள் பலம், ரசிகர் பலம் என்னவா இருந்தாலும் நமக்குள்ள ஒரு திறமை இருந்தா
நம்மள மாதிரி ஜெயிக்கணும்னு நினைக்கிற இன்னொரு திறமையான கூட்டம் நம்மளை பாராட்டி கூட்டிட்டு வந்து ஜெயிக்க வைக்கும்ன்ற நம்பிக்கைக்கு முன்னுதாரணமா ஆவாங்க இந்த மாதிரி 2 பேர் ஜெயிக்கிறதுல. மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தானாவே அவங்க நடிச்ச ஒரு ஃபேன் கூட்டம் இருக்கு, அவங்களுக்கான ஒரு ஒரு லாங் ரன் அந்தஸ்து இருக்கு, பாப்புலாரிட்டி இருக்கு, அவங்க பிடிச்ச சக இப்போ 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 ஒரு பர்டிகுலர் கண்டஸ்டன்டோட எக்ஸ் கண்டஸ்டன்ட் இப்போ ஒரு ஒரு ஹோஸ்டையே ஒரு விமர்சனம் பண்ற அளவுக்கு வெளியில இன்னைக்கு இதெல்லாம் எந்த சீசன்ல நடந்தது இல்லை. ஆனா அவங்க ஹோஸ்டையே கேள்வி கேட்கிற அளவுக்கு போன சீசனோட டைட்டில் வின்னர் வந்து பேசுறாங்கன்னா இந்த அளவுக்கு எந்த ஒரு பின்புறமும் இல்லாமல் ஒரு 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 இயல்பான சாதாரண மக்களா உங்க வீட்டுல இருக்கிற ஒரு ஆளா போன மஞ்சரி முத்து இந்த மாதிரி ஆட்களுக்கு கிடைக்க வேண்டிய பலமும் நியாயமான உயரமும் வெற்றியை சொல்றேன். ரீச் வந்து இவங்க 5 பேருக்குமே இருக்கலாம், ஆனா இந்த வெற்றி இவங்கள மாதிரி ஒரு ஆளுக்கு கிடைச்சதுன்னா ஜெயிக்கலான்னு நினைக்கிற நினைப்போட இருக்கக்கூடிய பல சாதாரணமான மக்களுக்கு பெரிய முன்னுதாரணமா இருக்கும். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஐ திங்க் இங்க எல்லாரும் மோஸ்ட்லி முத்துக்குமரன் ஃபேன்ஸா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் நான் பயந்து இந்த பயந்து பேச ஸ்பேஸ் வேண்டியதா இருக்கு. இல்ல, இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம ஜெனரலாவே பேசலாம். முத்துக்குமரனை ஹலோ ஹலோ மட்டும் ஹலோ கிடையாதுக்கான ஸ்பேஸும் இல்ல இது. நீங்க இந்த வாரம் நடந்த டாஸ்க் பத்தி பேசுங்க. மத்த கண்டஸ்டன்ஸ் வந்து என்ன பண்ணாங்க, எது பிடிச்சது பிடிக்கல, அத பத்தி பேசுனீங்கன்னா கொஞ்சம் ஹெல்தியா இருக்கும். அப்போ ஒரு கண்டஸ்டன்ஸோட பொட்டன்ஷியல்ல நம்ம பேசுற மாதிரி இருக்கும். ஐ ஹோப். அதை விட முக்கியமா ஓகே ரிசார்ட் நான் வந்து இங்க முத்துக்குமரனை பத்தி பேசலன்றது உண்மையா இருக்கும். நீங்க தான் கேள்வி கேக்குறீங்க கடைசியில ஆமா, அதுதான், அதுக்காக தான் சார் நான் இப்போ இன்டர்வியூ பண்றேன். இது வந்து ஒன் சைடட் ஸ்பேஸா போயிடுது. முத்துக்குமரன் ஆர்மி முத்துக்குமரன் ஸ்பேஸ்க்காக போடல. நம்ம ஷோ பத்தி ஒரு நியூட்ரலா பேசலாம். நம்ம எப்படி இந்த டாஸ்க் என்ஜாய் பண்ணுமா இல்லையா, என்ன பிளஸ் அண்ட் மைனஸ் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்பதான் ஒரு கண்டஸ்டன்ஸோட பொட்டன்ஷியல் என்ன, என்ன கேம் பிளே அப்படின்றது புரியும். ரிசார்ட் சொல்லுங்க. லாஃபர் சார் வணக்கம் சார். ஹலோ ஹலோ சார் நான் பேசட்டுமா? சொல்லுங்க லாஃபர், கேக்குது, பேசுங்க. எனக்கு வந்து 2 கேள்வி இருக்கு ரவி ப்ரோ. ஒரு 2 கேள்வி இருக்கு எனக்கு. அது ஒன்னோட ஒன்று தொடர்புடையது தான். என்னன்னா ஃபர்ஸ்ட் கேள்வி வந்து இப்போ ப்ரீவியஸ் எக்ஸ்கண்டன்ஸ் எல்லாம் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து இப்போ ரீசெண்டாக ஆனந்தி இருக்கட்டும், எக்ஸாம்பிளுக்கு ஆனந்தி வர்ஷினிலாம் வந்து சௌந்தர்யாக்கு பிஆர் இருக்குன்னு பேசியிருக்காங்க. ஸோ இது எனக்கு முன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதை பெரும்பான்மையாக மக்கள் தான் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ சக கண்டஸ்டன்டே பேசுறது வந்து எனக்கு புதுசாக தெரியுது. ஒன்று. 2வது கேள்வி, இதை பற்றி உங்கள் பார்வை இது ஒன்று. 2வது கேள்வி என்னன்னா, எனக்கு இது வரைக்கும் நான் பிக் பாஸ் ஃபேனாக சொல்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் சீசன்லேருந்து பார்க்குறேன். ஆஸ் அ பிக் பாஸ் ஃபேனாக நான் கேட்குறேன், ஒரு சௌந்தர்யாங்கிற ஒரு கண்டஸ்டன்ட் வந்து அவங்க இது வரைக்கும் அவங்க என்ன கேம் பிளே விளாண்டாங்க அப்படின்னு நான் டிஃபைன் பண்ணும்போது எனக்குமே ஒரு அவங்கள பற்றி நான் டெய்லி பார்க்குறேன் நானும் தான். ஸோ நான் அவங்கள பற்றி நான் யோசிக்கிறப்ப அவங்க இது வரைக்கும் எந்த கேமையும் வந்து கேம் ஸ்ட்ராட்டஜியோட விளாண்டதில்லை, அதுக்காக எஃபோர்ட்டும் போட்டதில்லை, அதே மாதிரி டெடிகேஷனோ ஒரு சின்சியாரிட்டியோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸே கிடையாது. ஸோ இதெல்லாம் எதுவுமே இல்லாத ஒருத்தருக்கு இந்த அளவுக்கு எப்படி ஒரு ஹைப் கொடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாலும் டைட்டில் விடுற அளவுக்கு பேசுகிற அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படிங்கிறத பற்றி உங்களுடைய பார்வை. அதே போல் இப்போ இவங்க இப்போ இந்த ஆனந்தி இவங்கெல்லாம் சொன்னதுக்கப்புறம் ஓரளவுக்கு இப்போ ரிலேட் பண்ணதுக்கப்புறம் என்ன தெரியுதுன்னா, அப்போது காசு இருந்தால் நாங்கள் யாரை வேணாலும் தகுதியே இல்லாத நம்பரை கூட நாங்கள் ஜெயிக்க வச்சிருவோம் அப்படிங்கிற ஒரு பார்வை வந்துடாதா, ஒரு பிம்பம் விழுந்துடாதா? அப்படி விழுந்துச்சுன்னா அந்த பிக் பாஸுடைய நாங்கள் எங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் நம்பிக்கையாக பார்த்துட்டு இருக்கோம்ல, அப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றம் ஆகிடாதா? இதை பற்றி உங்களுக்கு கருத்து? லாஃபர் ரவி ப்ரோ இல்லையோ? ஆமா, பரவாயில்ல, நீங்க கூட சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க யார மென்ஷன் பண்ணீங்க? நான் சௌந்தர்யாவை தான் நான் கேட்டேன். நான் இவ்வளோ தூரம் சௌந்தர்யா பற்றி தான் நான் பேசினேன். ஓகே, ஓகே ப்ரோ. நீங்க சௌந்தர்யாவை அப்படி சொல்றீங்களே, அவங்க காசு வச்சு வந்துட்டாங்க, அவங்க எஃபர்ட் இல்ல, சின்சியாரிட்டி இல்ல, அதனால இவ்வளவு நாள் டிராவல் ஆயிட்டாங்க. சேம் கேள்வி நான் ராணுவுக்கு இருக்கிறேன். அவரு காசு வச்சுட்டு பிஆர் வச்சுட்டு வரலையா, இல்ல இல்ல இத்தனை நான் தெளிவா என் கேள்வி வச்சேன். நான் இப்ப சௌந்தர்யா அது வேற டாபிக் பேசுவோம், கம்பேரிசன் பண்ணிப்போம். நான் ஃபர்ஸ்ட் சௌந்தர்யாக்கு ஏன் வந்து ஹைப் கொடுத்தாங்கிறதா என்னோட கேள்வி. அப்ப அவங்க தப்புனா இவங்களும் தப்பு தானே? நான் அதுக்கப்புறம் வருவோம். ஃபர்ஸ்ட் இவங்க தப்பா இல்லையாங்கிறத பேசுவோம். இது சரியா தவறா நீங்க ஃபர்ஸ்ட் வச்சிருக்கீங்க. 2 வீக்ஸ் நான் வந்து இல்ல நீங்க இந்த ஸ்பேஸே நீங்க சரியா தவறா வச்சதுனால எனக்கு இது சரியா தவறாங்கிறத பேசுவோங்கிறதா எனக்கு இப்போ எனக்கு தோணுச்சு. நான் ஆமா அதான் கேட்கிறேன். சார் பிரதர், இதுக்கு என்கிட்ட ஒரு ஆன்சர் இருக்கு. இப்ப யாரா இருந்தாலும் பிஆர் வைக்கிறாங்க. ஸோ அது 2வது ஒரு விஷயம்.
இப்ப ஒரு படம்னு இருக்கு, ஒரு ஃபிலிம்னு இருக்கு. ஸோ கண்டிப்பா அதுக்கு ஹீரோ, ஹீரோயின், ஆன்டி வில்லன் ஸோ இவங்கலாம் கண்டிப்பா வேணும். அதே மாரி தான் இதுவும். இந்த ஒரு பிக் பாஸ் ஷோல பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேர் ஒரு ஃபேர் வுமன் கண்டிப்பா தேவைப்படும். ஓகேங்களா? ஒரு அப்படின்னா ஃபேர் உமனை நீங்க எதை வந்து மீன் பண்றீங்க? ஒரு ஃபேர் வுமன்னா ஒரு ஒரு எல்லாமேங்க. ஒரு இப்போ ஹீரோயினா நம்ம எப்படி இத எடுத்துக்குவோம்? அழகா இருக்கணும்னு நெனைப்போம். அதே மாரி தான். இப்ப இந்த ஓ, பிக் நீங்க பாஸ் அழகா தான் ஷோவும் மீன் பண்றீங்களா? பார்த்தீங்கன்னா, ஓகே 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 அவங்க என்னதான் அவங்க வோட் பண்ணியிருந்தாலும், மக்கள் மக்கள் மனசு அதாவது மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க. புடிச்சவங்களும் இருக்காங்க. ஆனாலுமே அவங்க பிஆர் வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா என்னன்னா, பிக் இல்ல பாஸ் ப்ரோ, டீம் வந்து இப்ப அவங்கள நான் பிஆர் ஹோல்ட் பண்ண தான் வச்சிருக்காங்களா பார்ப்பாங்க. இல்லையாங்கிறதுக்கு என்கிட்டயும் ஆதாரம் இல்ல, உங்கள்கிட்டயும் ஆதாரம் இல்ல. அதை விட்டுருங்க. நான் அது அடுத்த கொஸ்டின். அது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து எப்படின்னா, இப்ப நான் அதை தொடர்படுத்தி நான் கேட்டிருந்தேன். இப்ப எக்ஸ்கண்டர்ஸ் எல்லாம் பேசுறாங்கிறதுனால தான் நான் அதை ஃபர்ஸ்ட் கேட்டேன். ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, அஸ் அ பிக் பாஸ் பண்ணா நான் கேட்கிறேன், அவங்க என்ன செஞ்சாங்க? நான் இது வரைக்கும் அவங்கள்ட்ட ஒரு சின்சியாரிட்டி பார்த்தது இல்ல. அவங்கள்ட்ட ஃபர்ஸ்ட் ஸ்போர்ட்டிவ்னஸே கிடையாது. ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வரைக்கும் அவங்க லைஃப் இந்த கேம்குள்ள வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி போட்டது இல்ல. ஒரு ப்ரோ கேம்க்கான ஸ்ட்ராட்டஜி ஒண்ணு கூட இல்ல. ஒரு ஹேட்டட பரப்பியிருக்காங்க, புல்லி பண்ணியிருக்காங்க. இதை தவிர வேற என்ன அவங்க ப்ரோ பண்ணாங்கங்கிறது ப்ரோ சொல்லுங்க. இது உங்க கருத்து ப்ரோ. அப்படி நீங்க சொல்றீங்க. ஆனா எல்லார் பார்வையிலும் அவங்க அப்படிதான். அதுதான் சொல்றேன். நீங்க அதான் பாக்குற எல்லாரோட பார்வையும் பார்வையில அவங்க கேட்க தான் கிடையாது. ஆசைப்பட்டு கேட்கிறேன். நான் அதுதான் உங்களுடைய சொல்றேன். பார்வையும் கேட்கிறேன். மத்தவங்களுடைய பார்வையும் நான் அதுதான் கேட்கிறேன்றேன். சொல்றேன். இப்ப அவங்களுக்கு ஓட்டு வருது. இப்ப முத்துக்கு எப்படி வருது? முத்து வந்து சில பேருக்கு பிடிக்கும், பிடிக்காது இருக்கு. ஓகேயா? இப்ப நீங்க என்ன கேட்டீங்கன்னா, எனக்குமே முத்துவோட கேம் வந்து சில இடத்துல பிடிக்காது. எனக்கு வந்து கண்ணியம்னு சொல்லிட்டு கண்ணியமா இருக்கிற மாரி எனக்கு தெரியல சில இடத்துல. ஓகே. ஏன்னா நீங்க முத்து ஃபேன்ஸ்னால நான் அத அப்ப ஓப்பனா சொல்றேன். இல்ல, சோ இப்ப நீங்க டாபிக்க சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கு எனக்கு. பண்ணல. எனக்கு சௌந்தர்யா நான் பத்தி சேஞ்ச் பேசுங்களேன். பண்ணல. நீங்க ஏன் ராணுவ இல்ல கிட்ட நீங்க போறீங்க? நீங்க இல்ல நான் நீங்க உங்களுக்கு இப்ப கேள்வி குமரன்ட்ட போறீங்க? விளக்குறேன். கேட்டீங்கல்ல? உங்களுக்கு ஒரு விளக்குறேன். நல்லா ஆமா. ஃபுல்லா கேட்டுட்டு நீங்க எதா இருந்தாலும் சொல்லுங்க. நான் கேட்டுக்கிறேன். நீங்க சரி, ஓகே. சௌந்தர்யா பேசுங்க. கேக்குறீங்களே, ஏன் பிடிக்குது, பிடிக்கலன்ற கொஸ்டின் வருதுல்ல. நான் அப்ப நான் பிடிக்குது என்ன பிடிக்கலங்கிறதுக்கே சொல்றேன்? வரல. ஃபர்ஸ்ட் இல்ல ஆஃப் அவங்க ஆல் என்ன அவங்க என்ன பண்ணாங்க? செஞ்சாங்கன்னு கேட்கிறேன். அவங்க என்ன அதான் கேட்கிறேன். பண்ணாங்க? அப்படிதானே அதுதான். கேக்குறீங்க. சோ அந்த ஆமா ஆமா மாதிரி ஆமா. அவங்க வந்து இப்ப நீங்க சொல்றீங்க Spotify இல்லன்னு சொல்றீங்க. என்ன பொறுத்தவரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் அவங்க Spotify இருந்த மாதிரி தான் இருந்துச்சு நெறைய இடத்துல. அதுக்கு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். நானும் சோ வந்து அவங்க நம்பி டாஸ்க்லயும் சரி, அவங்களுக்கான ஓட்டு போடுவோம்ல. நானும் அவங்கள ஃபாலோ அது பண்ணுவோம்ல. உங்க நானும் அவங்களுக்கு விருப்பம் ஃபேன் தான். ஆகும்ல. உங்க அதுக்காக தான். விருப்பம் தான். ப்ரோ இப்ப ப்ரோ ஒரு நிமிஷம். நீங்க கேள்வி கேட்டுட்டீங்க. பதில் சொல்லவே விடாம ஒரு ஒரு பாயிண்ட்